10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So next one, isomerism of nitro compound. So the nitroalkanes exhibit chain isomerism, position isomerism and functional isomerism. So அதுக்கு முன்னாடி இந்த general formula for nitro compounds. The nitro compounds ஓட general formula என்னன்னா RNO2. RNO2. So இந்த RNO2 is the general formula and then it's alkyl group. So இந்த alkyl group என்ன formula இருக்குன்னா CnH2n plus 1. CnH2n plus 1ங்கிற formula present ஆயிருக்கும். Right. So இப்போ general formula for general representation for nitroalkane is RNO2. RNO2. So இதில் R அப்படிங்கிறது என்னது alkyl group. So இந்த alkyl group நம்ம எப்படி கொடுக்கலாம்? The alkyl group ஓட formula என்ன? CnH2n plus 1. CnH2n plus 1. So the nitroalkanes exhibit isomerism similar to the hydroxy compounds, alcohols, ethers, carbonyl compounds, aldehyde, ketone. So அதுக்குள்ள எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? So அதே மாதிரி nitroalkanes என்ன பண்ணுது? Isomerism தான் exhibit பண்ணுது. So the nitroalkanes exhibits the isomerism. So என்னென்ன isomerism exhibit பண்ணுது அப்படின்னா chain isomerism, position isomerism and functional isomerism. And one special type of isomerism, tautomerism can also exist in nitroalkanes. So இன்னொரு ஃபார்மே எக்ஸிஸ்ட் பண்ணுது. அது என்னது? ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம், டாட்டோமெரிசம். ஸோ இது எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது என்னதுன்னா இன் நைட்ரோஆல்கேன்ஸ் ஹேவிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ டாட்டோமெரிசம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம். பட் த டாட்டோமெரிசம் இஸ் எக்ஸிபிட்டட் பை த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் தோஸ் ஆர் ஹேவிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜனை பொசஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நைட்ரோ அல்கைன்ஸ் மட்டும்தான் எதை எக்ஸிஸ்ட் பண்ணும்? டாட்டோமெரிசம். இது நம்ம 11th பார்த்துருக்கோம். இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம் டாட்டோமெரிசம்ங்கிற ஒரு டாபிக். ஸோ அதே ஐசோமெரிசம் தான். ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஐசோமெரிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒன் இஸ் C4H9NO2. This is a molecular formula for one of the nitroalkane. Molecular formula for one of the nitroalkane C4H9NO2. So இந்த C4H9NO2 இந்த nitroalkane யூஸ் பண்ணி we explain the some of the isomerism exhibited by this molecule. So இதனால எக்ஸிபிட் பண்ணக்கூடிய some of the isomerism பார்க்கணும். The first one is chain isomerism. இந்த chain isomerism நம்ம alcohol lessonல எல்லாத்துலயுமே பார்த்திருக்கோம். So chain isomerism என்னது? They differ in the length of the carbon chain. They differ in the length of the carbon chain. That means the compounds are having same molecular formula but differ in the arrangement of carbon atom or carbon skeleton அப்படினு கொடுக்கலாம். ஸோ அதான் length of the carbon chain சொல்லியிருக்காங்க. ஸோ differ in the arrangement of carbon atom. அப்போ அரேஞ்ச் பண்ணக்கூடிய கார்பனை டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணும்போது we get the different length of carbon chain. So for example C4H9NO2 which possess the 4 carbon. அப்போ 4 கார்பனை possess பண்ணியிருக்கு. ஸோ எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்? the 4 carbon may arrange linearly. ஸோ லீனியராக அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த 4 கார்பன் எக்ஸிஸ்ட் த பியூட்டைல் குரூப் CH3 CH2 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 and NO2. CH3 CH2 CH2 NO2 CH3 CH2 CH2 NO2. ஸோ த செகண்ட் ஐசோமர். ஸோ த செகண்ட் அதோட ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் எப்படி கொடுக்கலாம்? So the second another chain isomerism for the compound is CH3 CH CH3 CH2 NO2. CH3 CH CH3 CH2 NO2. That is 2-methyl 1-nitropropane. 2-methyl 1-nitropropane. So இந்த இதுக்கு எப்படி கொடுக்கலாம் நேமிங்? 1-nitrobutane. This is the alkyl nitroalkane. Nitroalkane. So in nitro group the nitrogen is bonded to the alkyl group. Nitroalkane la nitro group la nitrogen என்ன இருக்கு? alkyl group ஓட bond form பண்ணிருக்கு. So 1-nitrobutane
ஃபஸ்ட்டு கார்பனில் நைட்ரோ குரூப் அட்டாச் ஆன ஃபஸ்ட் கார்பன் தானே ஃபஸ்ட் கார்பன். அப்போ 1 2 3 4 ஃபஸ்ட்டு கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால 1 நைட்ரோபியூட்டேன். ஸோ த நைட்ரோ குரூப் இஸ் ரிட்டன் ஆன் த ப்ரிஃபிக்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ நைட்ரோ குரூப் முன்னாடி எழுதியாச்சு. தென் இட்ஸ் பொசிஷன் இஸ் ஃபஸ்ட்டு கார்பன் மைண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 நைட்ரோபியூட்டேன். இட்ஸ் அனதர் செயின் ஐசோமரிசம். இப்போ இதோட செயின் ஐசோமரிசம்னா டிஃபரன்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம்னு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டிஃபரன்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம்னு கொடுக்கும்போது என்ன கொடுக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த கார்பன் இஸ் ரிட்டன் ஆன் த பிரான்ச்டு செயின். ஒன் ஆஃப் த கார்பன் இஸ் ரிட்டன் ஆன் த பிரான்ச்டு செயின். பிரான்ச்டு செயினில் ரைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பிரான்ச்டு செயினில் ரைட் பண்ணும்போது என்ன கொடுக்கலாம். ஸோ 2 methyl 1 nitropropane. ஸோ த நைட்ரோ குரூப் அட்டாச் த ஃபர்ஸ்ட் கார்பன் இஸ் a first carbon. இந்த செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 2 methyl ஃபர்ஸ்ட் கார்பன் நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால 1 nitro. த ரிமைனிங் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 3. ஸோ 2 methyl 1 nitropropane. 2 methyl 1 nitropropane. So the chain isomerism means that they differ in the length of the carbon chain. That means the compounds having same molecular formula but differ in the arrangement of carbon atom or differ in their carbon skeleton. அந்த கார்பன் ஸ்கெலிட்டனோட அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃபர் ஆகிருக்கிறது என்னென்னு சொல்கிறோம், செயின் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. the example is explained by the C4H9NO2. One is 1 nitrobutane. The 4 carbon is present as linearly straight chainல அரேஞ்ச் ஆயிருக்கு. Its chain isomerism. One of the carbon is written on the branched chain. ஒரு கார்பனை branched chainல ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 methyl 1 nitropropane. 2 methyl 1 nitropropane. The next isomerism is position isomerism. The next isomerism is position isomerism. So in position isomerism, they differ in the position of the nitro group. So they differ in the position of the functional group nu paapom illaya. Appo functional group differ aayirukradha enadhu position isomerism. So appo இந்த இடத்துல position isomerism enadhu differ in the position of the nitro group. Nitro group oda position differ ஆயிருந்தா அது என்ன சொல்லலாம், position isomerism. For example, in 1 nitrobutane, so those all isomerism is explained on the basis of C4H9NO2. இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ 1 nitrobutane. So here the nitro group is at the first carbon. நைட்ரோ குரூப் அட்டாச் ஆன கார்பன் தானே ஃபர்ஸ்ட் கார்பன் சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு வித் நம்பர் ஆஃப் கார்பன் 4. ஸோ 1 nitrobutane. ஸோ த செகண்ட் ஒன் என்னது, த நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப்போட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது தானே பொசிஷன் ஐசோமரிசம். ஸோ த நைட்ரோ குரூப் இஸ் அட்டாச்டு டு த செகண்ட் கார்பன். அப்போ செகண்ட் கார்பனில் கொடுக்கறதுனால 2 nitrobutane. ஸோ 1 2 3 4 செகண்ட் கார்பனில் நைட்ரோ குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 2 nitrobutane. ஸோ நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த நைட்ரோ குரூப் தானே பார்க்கணும். அப்போ இங்கேருந்து ரைட் டு லெஃப்ட் போனால் என்னது 1 2, சாரி லெஃப்ட் டு ரைட் போனால் என்னது 1 2 செகண்ட் கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்குது. அதே ரைட் டு லெஃப்ட் வந்தால் 1 2 3 தேர்ட் கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்கும். அப்போ நியரஸ்ட் பொசிஷன் தான் பார்க்கணும். ஸோ வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ ரைட் சைட் மூவ் ஆகும்போது செகண்ட் கார்பனில் நைட்ரோ குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 2 nitrobutane. 2 nitrobutane. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஸோ செகண்ட் கார்பனில் நைட்ரோ குரூப், த பொசிஷன் ஆஃப் த நைட்ரோ குரூப் வில் பி டிஃபர். அடுத்தது பார்க்கும்போது என்ன சொல்லலாம், 2 methyl 2 nitropropane. 2 methyl 2 nitropropane. பொசிஷன் டிஃபர் ஆயிருக்கு. டிஃபரெண்ட் ஆல்சோ டிஃபர் இன் த alkyl group. ஸோ இப்போ எப்படி எழுதலாம், ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி நைட்ரோ காம்பவுண்ட், திஸ் இஸ் அ செகண்டரி நைட்ரோ காம்பவுண்ட், and this one is a tertiary nitro compound. Tertiary nitro compound. So the nitro group attached to the carbon having no hydrogen, so it is a tertiary. So எப்படி கொடுக்கலாம், 1 2 3 1 2 3. we consider the longest chain. அப்போ அந்த லாங்கஸ்ட் செயின் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், end to end அவ்வளோதான். அப்போ இந்த CH3 CCH3 எப்படி போனாலும் சரி, CH3 CCH3 எப்படி கொடுத்தாலும் சரி, with the maximum number of carbon in the longest chain is only 3. At the second carbon the nitro group is attached. So 2 methyl second carbon line இருக்கு 1 2 3 second carbon methyl group இருக்கு. So 2 methyl 2 nitropropane. 2 methyl 2 nitropropane. Okay, so upon the 1 nitropropane is the primary nitro compound because the nitro group is attached to the carbon having 2 hydrogen. So it is a primary nitro compound. So here the 2 nitrobutane is a secondary nitro compound because the nitro group is attached to the carbon having only 1 hydrogen. So it is a secondary nitrocarbon, and this one is a tertiary nitrocarbon. So இதுலயே nitro group second carbon லியே present ஆயிருக்கு. இந்த 2 nitrobutane 2 methyl 2 nitropropane இது ரெண்டுலயுமே nitro group எங்க present ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்லேயே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் த அல்கைல் குரூப் டிஃபர் ஆயிருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, பியூட்டைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகி செகண்டரி பியூட்டைல் குரூப் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது,
tertiary butyl present ஆயிருக்கு alkyl groupல differ ஆயிருக்கு so it also included in the position isomerism அதனால இதை எதில் கொண்டு வந்துடலாம் position isomerத்திலே கொடுத்துடலாம் so 2-methyl 2-nitro propane is a tertiary nitro compound because the nitro group attached to the carbon having no hydrogen. Then the third isomerism is functional isomerism. Third isomerism is the functional isomerism. So functional isomerism எப்படி கொடுக்கலாம் the compounds having same molecular formula but differ in their functional group. Functional groupல differ ஆயிருக்கிறது என்னது functional isomerism. So in functional isomerism the nitroalkanes exhibit functional isomerism with alkyl nitrides. So இது நம்ம classification பார்க்கும்போதே சொல்லிரணும் nitroalkanes exhibit functional isomerism with alkyl nitrides. Alkyl nitride கூட functional isomers exhibit பண்ணுது அப்போ நைட்ரோஆல்கேன்ஸுக்கும் அல்கைல் நைட்ரைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம் நைட்ரோ குரூப்புக்கும் நைட்ரைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம் ஃப்ரம் நைட்ரோ குரூப் த நைட்ரஜன் இஸ் பாண்டட் டு த அல்கைல் குரூப் இட் இஸ் அ நைட்ரோஆல்கேன் from nitro group the oxygen is bonded to the alkyl group it is a nitrite oxygen nitro groupல இருக்க oxygen alkyl group கூட பைண்டா என்னதுன்னு சொல்லலாம் nitrite அப்படின்னு சொல்லலாம் but both are having same number of carbon atoms same alkyl group but differ in the bonding arrangement from the nitro group கூட எப்படி பாண்டை ஃபார்ம் பண்ணுதுங்கிறத மட்டும்தான் டிஃபர் ஆயிருக்கு ஸோ 1 nitrobutane first carbon nitro group இருக்கு ஸோ 1 nitrobutane இங்கேயும் ஃபஸ்ட் கார்பனில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பட் இந்த ஃபார்ம் ஆஃப் நைட்ரைட் ஸோ அதனால் பியூட்டைல் நைட்ரைட் ஸோ 3 types of isomerism generally explained one is chain isomerism position isomerism and functional isomerism so those 3 isomerism is explained by the nitrobutane C4H9NO2 so இந்த compounds யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் the next one is tautomerism so tautomerism is a special type of isomerism tautomerism is a special type of isomerism so the primary and secondary nitroalkanes having alpha hydrogen also shows an equilibrium mixture of two tautomers namely nitro and azinitro form namely nitro and azi form nitro form azi form equilibrium mixture attain பண்ணுது so why the primary and secondary nitroalkanes forms exhibit tautomerism ஏன் இது primary secondary nitroalkanes மட்டும்தான் tautomerism exhibit பண்ணும் so not tertiary alkanes because the primary and secondary nitroalkanes having alpha hydrogen so இது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இங்கே பொசிஷன் ஐசோமெத்தில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இது ப்ரைமரி திஸ் இஸ் செகண்டரி அப்போ ப்ரைமரியில் என்ன இருக்குது 2 hydrogens ஆர் ப்ரைமரியில் என்ன இருக்குது 2 alpha hydrogen present ஆயிருக்கு in secondary 1 alpha hydrogen is present but in tertiary there is no alpha hydrogens are present so primary and secondary nitroalkanes having alpha hydrogen so it shows an equilibrium mixture of two tautomers namely nitro and azi form so one of the nitro form எடுத்துக்கிட்டோம் primary form எடுத்துக்கிட்டோம் so CH3NO2 functional attached to the carbon is an alpha carbon that alpha carbon having the hydrogens are alpha hydrogen so in here the functional group is NO2 group and the NO2 group bind ஆன carbon என்ன எடுத்துக்கலாம் alpha carbon and the alpha carbonல இருக்க hydrogen என்னது alpha hydrogens எவ்வளவு alpha hydrogens இருக்கு there are 3 alpha hydrogens are present in nitromethane CH3NO2 nitromethane இந்த nitromethane எவ்வளவு alpha hydrogens இருக்கு 3 alpha hydrogens are present 3 alpha hydrogens are present so here the nitro group is polarized as so இங்கே நம்ம nitro groupல பாரு n double bond போ இங்கே coordinate bond கொடுத்திருக்கும் so to maintain the valency of nitrogen ஓட valency எவ்வளவு 3 1 2 3 and oxygen valency 2 கொடுத்தாச்சு but it makes a coordinate bond so far it makes a coordinate bond with the next oxygen and the second oxygen கூட என்ன பண்ணும் it makes a nitrogen makes a coordinate bond அதனால தான் arrow markல கொடுத்திருக்கும் right so the between the nitrogen and oxygen is high electronegative element there was a polarization will be occurs so nitro group will be polarized ஆகுது due to its electronegativity difference between nitrogen and oxygen nitrogenக்கும் oxygenக்கும் electronegativity difference இருக்கறனால polarization will be occurs so oxygen is more electronegative than nitrogen so the oxygen attract the bonding electron pair towards itself அப்போ இந்த பாண்ட் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதில் ஒரு பாண்ட் என்ன பண்ணும் ஆக்சிஜன் எடுத்துக்கும் அப்போ ஆக்சிஜன் மேலே என்ன சார்ஜ் வந்துடும் there is a charge produced as negative
பாண்டுனா எலக்ட்ரான், எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். அப்போ அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானை அக்வயர் பண்ணுறதுனால இந்த ஆக்சிஜனுக்கு மேலே என்ன சார்ஜ் வந்துடுது, இட் அகெயின்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன ஆகிரும், இங்கே நைட்ரஜனோட வேலன்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. the valency of nitrogen is 3. அப்போ 1 2 3 இனிஷியலாக இருக்குது. பட் அந்த தேர்ட் வேலன்சி will be attracted by the oxygen. So to maintain the valency of oxygen, one of the bond between the carbon and hydrogen is changed as a double bond between carbon and nitrogen. அப்போ நைட்ரஜனோட வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன ஆகுது, இங்கே டபுள் பாண்டாக ஷிஃப்ட் ஆகுது. That means the hydrogen is freely released as H+. அப்போ H+ ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். the alpha hydrogen is removed as a H+ ion. that H+ ion is absorbed by the O-. ஏன்னா இங்கே ஆக்சிஜன் என்ன பண்ணியிருக்கு, அந்த பாண்டிங் எலக்ட்ரான் பேர் அக்வயர் பண்ணனால O- சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா. that O- will accept that H+ ion. it will be changed to an OH. ஸோ அப்போ இங்கே என்னாச்சு, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ CH2 குரூப் தான் இருக்கும். ஸோ CH2. ஸோ இங்கே சிங்கிள் பாண்ட் என்ன ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் த பாண்ட். அப்போ இங்கே இருக்க பாண்ட் இங்கே வந்தனால டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. தென் N and it makes a coordinate bond with oxygen. So coordinate bond with oxygen கொடுத்தாச்சு. Here the bond is changed as a negative charge on oxygen. O- ஆயிருக்கும். அந்த மைனஸ் என்ன பண்ணுது, இந்த H+ கெயின் பண்ணி OH சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது, NO2 குரூப்பில் இருக்குது. ஸோ நைட்ரோ ஃபார்ம். இட் இஸ் டாட்டோமரைஸ்டு டு ஃபார்ம் அசி ஃபார்ம். ஸோ அசி ஃபார்ம்ங்கிறது என்னது, ஹைட்ரஜன் நீங்கள் சேஞ்ச்னால ஆசிடாக பிஹேவ் பண்ணுது. ஸோ H+ லூஸ் பண்ணால் என்னது, ஆசிட் தானே. அப்போ இங்கே இடத்துல அல்கைல் குரூப் H+ லூஸ் பண்ணால் இது ஆசிட் கிடையாது. பட் இங்கே OH ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகிருந்து H+ ரிலீஸ் பண்ணால் என்னது, இட் ஹேஸ் ஸ்லைட்லி அசிடிக் பிஹேவியர். இங்கேயும் H+ லூஸ் பண்ணும். ஸோ ஸ்லைட்லி அசிடிக் பிஹேவியர். பட் கம்பேர் வித் திஸ் த ஆக்சிஜன் கிட்ட இருந்து H+ ஈஸியாக ரிலீஸ் பண்ணலாம் டியூ டு இட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். ஸோ இட் ஆக்ட் as an acid. So this is assumed to be an acid form, means acid form. acid nature இருக்கனால அது என்னன்னு சொல்கிறோம், acid form அப்படின்னு கொடுக்குறோம். this is a nitro form, this is a acid form or isonitro form. isomer for nitro form. இதில் கொடுத்துருக்க ஐசோங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது, ஐசோமர். ஸோ ஐசோமர் ஆஃப் நைட்ரோ ஃபார்ம், அசி ஃபார்ம்னு கொடுக்கலாம் பிகாஸ் இட்ஸ் அசிடிக் நேச்சர். ஆர் ஐசோநைட்ரோ ஃபார்ம். ஸோ ஐசோமர் ஆஃப் நைட்ரோ ஃபார்ம். இந்த நைட்ரோ ஃபார்மோட ஐசோமர் தான். பிகாஸ் போத் ஆர் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தானே. ஸோ அதோட ஐசோமர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லலாம், ஐசோநைட்ரோ ஃபார்ம். So the tautomerism will be exhibited only by the primary and secondary nitroalkanes. So not by the tertiary nitroalkanes. So tertiary nitroalkanes do not exhibit tautomerism due to its absence of alpha hydrogen atom. So alpha hydrogen இல்லாதனால tertiary nitroalkanes என்னவா பிஹேவ் பண்ண, எதை எக்ஸிபிட் பண்ணாது, டாட்டோமெரிசத்தை எக்ஸிஸ்ட் பண்ணாது. And the difference between nitro and acid form. So what are the difference between nitro and acid form? ஸோ இந்த நைட்ரோ ஃபார்மில் என்ன இருக்குது, லெஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ நைட்ரோ ஃபார்ம்லேயும் இங்கே ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது. பட் நாட் ரெடிலி லூஸ்டு, ஈஸியாக என்ன பண்ணாது, H+ ரிலீஸ் பண்ணாது. ஸோ இட் இஸ் லெஸ் அசிடிக் இன் நேச்சர். பட் acid form, it is more acidic because the hydrogen is bonded with the oxygen. Due to its high electronegativity difference, the hydrogen is readily released as a H+ ion. So it is a more acidic compared with the nitro form. Due to its more acidic character, it given as pseudo acid or nitronic acid. Pseudo acid or nitronic acid. So pseudo acid என்னது, false acid. So acidக்கான functional group எதுவும் கிடையாது. பட் H+ அயனை லூஸ் பண்ணுறதுனால மட்டும் இது ஆசிடாக பிஹேவ் பண்ணுறதுனால என்னன்னு சொல்கிறோம், pseudo acid or nitronic acid. So here the nitro group behaves as an acid. So அதனால என்னன்னு கொடுக்கலாம், nitronic acid. So nitro form is less acidic in nature, acid form is more acidic. So it is also called as a pseudo acid or nitronic acid. And so due to its acidic nature, it dissolves in NaOH. ஸோ ஆசிட் எது கூட ரியாக்ட் பண்ணும், பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும் இல்லையா. அப்போ ஆசிடிக் நேச்சர்னால இது எது கூட ரியாக்ட் பண்ணும், இட் டிசால்வ்ஸ் இன் NaOH. பட் இது லெஸ் அசிடிக் அப்படிங்கிறனால நைட்ரோ ஃபார்ம் இஸ் லெஸ் அசிடிக். ஸோ இட் டிசால்வ்ஸ் இன் NaOH ஸ்லோலி. அப்போ கொஞ்சமாக மெல்ல ஸ்லோவாக என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது. பட் acid form is more acidic. So it immediately reacts with the base. So it dissolves in NaOH instantly. Immediately என்ன ஆகுதுங்க, NaOHல dissolve ஆகுது due to its more acidic character. Next one, so decolorizes FeCl3 solution. Ferric chloride solution என்ன பண்ணுது, decolorize பண்ணுது. So the nitro form one of the important property என்னது, it decolorizes FeCl3 solution. Decolorizes FeCl3 solution. So ferric chloride solution will be decolorized. அதோட color disappear ஆகுது.
But when it acts as an acid form, so இந்த acid formல இருக்கும்போது acid formல இருக்கும்போது என்ன ஆகுது with FeCl3 ferric chloride solution, it gives reddish brown color. It gives reddish brown color. The color will be changed. Color change ஆகுது. So nitroform இருக்கும்போது it decolorizes the ferric chloride solution. It makes a disappearance of ferric chloride solution. Ferric chloride solution oda color disappear பண்ணுது. But in acid form it gives reddish brown color. அப்போ அதோட கலர் டிஸப்பியர் ஆகிறது வச்சும் கலர் நியூவாக ஒரு கலர் ஃபார்ம் ஆகிறது வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் இன் த நைட்ரோ ஃபார்ம் ஆர் இட் இஸ் இன் த ஆசிட் ஃபார்ம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். Next one is electrical conductivity. So the electrical conductivity is low for nitroform. So acidic nature லெஸ்ஸாக இருக்கிறனால இதோட electrical conductivity எப்படி இருக்கும், லோவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். But in acid form electrical conductivity is high. Those are the 4 differences between nitro and acid form. Very important one. So what are the difference between nitro and acid form? Nitro form is less acidic, acid form is more acidic, and it is also called as a pseudo acid or nitronic acid. So due to its less acidic nature, it dissolves in NaOH slowly, and acid form is dissolves in NaOH instantly due to its more acidic character. And nitro form decolorizes the ferric chloride solution, but acid form it gives reddish brown color with ferric chloride solution. And electrical conductivity of nitro form is low, and electrical conductivity of acid form is high. The next one is acidic nature of nitroalkanes. Acidic nature of nitroalkanes. So இப்போ இந்த நைட்ரோஆல்கேன்ஸோட அசிடிக் கேரக்டருக்கு என்ன சொல்லியிருக்கோம், due to the presence of alpha hydrogen it is more acidic. அப்படி தானே பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறனால தான் அது ஆசிட் நேச்சரில் பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ the alpha hydrogen atom of primary and secondary nitroalkanes show acidic character because of electron withdrawing effect of nitro group. ஸோ அப்போ நைட்ரோ குரூப் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ டியூ டு இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பவர் த நைட்ரோ குரூப் அட்ராக்ட்ஸ் அ பாண்டிங் எலக்ட்ரான் பேர் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ எலக்ட்ரான் பேர் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா டாட்டோமரிசத்தில். ஸோ டியூ டு இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பவர் த நைட்ரோ குரூப் அட்ராக்ட்ஸ் த electron, bonding electron towards itself. So the hydrogen is easily released as a H plus ion. H plus ion release பண்ணுது. So it behaves as an acidic character. அப்போ acinitro form பண்ணும். So it acts as an acid. So there are the more acidic than, so the nitro group, nitro compounds என்னது, those are more acidic than aldehydes, ketones, esters, cyanides and cyanides. So not compare with carboxylic acid. Carboxylic acid கூட inorganic acids கூட கம்பேர் பண்ணல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எது கூட ஆல்கஹால் கூட கம்பேர் பண்ணல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அசிடிக் நேச்சரை, ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், எஸ்டர்ஸ் அண்ட் சயனைட்ஸ் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் வித் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், எஸ்டர்ஸ் அண்ட் சயனைட்ஸ், த நைட்ரோ ஆல்கைன்ஸ் ஆர் மோர் acidic. So due to its acidic nature, it readily dissolves in NaOH solution to form a salt. So acid base கூட react பண்ண எது produce பண்ணும், salt form பண்ணும் இல்லையா. So due to its acidic nature of nitroalkanes, it reacts with NaOH, it forms salts. So due to its acidic nature, it immediately dissolves in NaOH, it forms salt. So nitro form இருக்கும்போது ஸ்லோவாக டிசால்வ் ஆகி சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஆசிட் ஃபார்மாக இருக்கும்போது it immediately dissolves in NaOH, it forms a salt. But both the cases it forms salt. ஒன்று ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும், இன்னொன்று ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். So the acid nitro derivatives are more acidic than nitro form. So இந்த acid form அப்படிங்கிறது என்னது, it is more acidic than nitro form. nitro form ஓட கம்பேர் பண்ணும்போது acid formங்கிறது என்னது, it will be more acidic. acidic character அதிகமாக இருக்கும். So the number of alkyl group attached to the alpha carbon increases. So alpha carbonல attach ஆன alkyl group increase ஆக acidic character என்ன ஆகுது, decrease ஆகுது. acidic character will be decreases due to plus I effect of alkyl group. Due to plus I effect of alkyl group. So the plus I effect என்ன பண்ணும், electron releasing group. எப்படிங்க நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது என்னதுங்க, அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ப்ளஸ் ஐ குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், acidic character decrease ஆகும். So the number of alkyl group attached to the alpha carbon increases, its acidity decreases. acidic character decrease ஆகுது due to plus I effect of alkyl group. So plus I effect என்னது, electron releasing group. So number of alkyl group increase ஆகும்போது electron releasing tendency will be increases. So its acidic character decreases. For example, nitromethane CH3NO2. அப்போ நைட்ரோ குரூப் அட்டாச் த கார்பன் ஹேவிங் ஹைட்ரஜன்ஸ் ஒன்லி, தேர் இஸ் நோ அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் எதுவும் கிடையாது, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஹை அசிடிக் கேரக்டர்.
But in the second case, nitroethane, the nitro group attached to the carbon is an alpha carbon, that alpha carbon having one alkyl group. Nitromethane la there is no alkyl group to the alpha carbon. Alpha carbon kuda alkyl group eduvume illa, so it is more acidic. But second case la enna irukku, alpha carbon la one alkyl group present aayirukku nitroethane, so its acidic character slightly decreases compared with nitromethane. So the next third case enadhu, 2-nitropropane. In 2-nitropropane, the alpha carbon having 2 methyl group, 2 alkyl group. So அப்போ 1 alkyl group present ஆயிருக்கும் போதே acidic character decrease ஆயிருக்குன்னு சொல்லியாச்சு. So இங்கே 2 alkyl group இருக்கும்போது என்னாகும், acidic character will be further decreases. So the number of alkyl group attached to the alpha carbon increases, its acidic character decreases. So first case la nitro group attached ஆன carbon la there is no alkyl group to the alpha carbon. In nitroethane, one alkyl group is present. In 2-nitropropane, 2 alkyl group is present. So due to the increase in the number of alkyl groups, the acidic character decreases. Acidic character decreases. This is the acidic nature of nitroalkanes.